நம்முடைய சாய் சகோதரி உமா மகேஸ்வரி அவளிடத்துலேருந்து வந்திருக்குது. பாபா, நாங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம், ஆனால் பல தடைகள் வந்துச்சு. பணத்தடை, வேலை தடை, மனக்கவலை, இன்னும் என்னென்னமோ தடை. வீடு இன்னும் முழுசாக முடியலைப்பா, கிரகப்பிரவேசம் பண்ணணும்ப்பா, அதோடு என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க பரமேஸ்வரி, உமா பரமேஸ்வரி. பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்பு பிள்ளையே, ஒரு வீட்டை கட்டுறது வெறும் சிமெண்ட்டு, கல், மணல் சேர்க்கிறது இல்லை. அது குடும்பத்தினுடைய கனவு, ஒரு தாயினுடைய ஆசை, ஒரு தந்தையினுடைய உழைப்பு, ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம். ஆகையினால தான் வீடு கட்டுற நேரத்தில் சின்ன சின்ன தடை, அது கூட பெரிய தடையாக, பெரிய மலையாக தோணும். எப்போ முடியும், எப்போ குடி போகுவோம் அப்படின்னு, எப்போ இந்த கவலையெல்லாம் தீரும் அப்படின்னு மனசு தினம் தினம் கேட்குது இல்லையா உனக்கு? ஆனால் பிள்ளைய, பாபா ஆசீர்வதித்த வீடு தாமதமாக முடிஞ்சாலும் நிம்மதியோட நிறைவடையும். சில நேரத்தில் இறைவன் தாமதப்படுத்துறது தண்டனைக்காக இல்லை, சரியான நேரத்துக்காக, சரியான அருளுக்காக, சரியான ஆசீர்வாதத்துக்காக. இன்றைக்கு பாதியிலே நின்ற வேலை நாளைக்கு முழுமையாக முடியும். இன்றைக்கு வெறுமையாக இருக்கிற அந்த அறைகளிலெல்லாம் நாளைக்கு சிரிப்பு சத்தம் ஒலிக்கும். இன்றைக்கு கட்டுமான சத்தம் கேட்கிற இந்த இடத்துல நாளைக்கு தீபம் ஏற்றி பால் காய்ச்சுவீங்க. இந்த பதிவை பார்க்கிற, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும், எல்லா சாய் சொந்தங்களுக்கும் நான் சொல்கிறேன், நம்பிக்கையை கைவிடாதீங்க. ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல்லே பாபா நிற்க போகிறாரு, நீங்களாம் நன்றின்னு சொல்ல போகிறீங்க. அந்த உமா மகேஸ்வரி அந்த சகோதரியை, உன்னுடைய மகன் பற்றிய அந்த தேவனை பற்றிய கவலையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு தாய்க்கு மகன் கல்யாணம் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கனவு. நல்ல மனசுள்ள பெண் கிடைக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாயினுடைய பிரார்த்தனை வீணாக போகவே போகாது. ஆகையினால கவலைப்படாதீங்க. பாபா சரியான நேரத்தில் சரியான வரனையும் சரியான உறவையும் அனுப்புவார். இன்றைக்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மகனோட பெயரையும் வழித்துணை பாபாவுடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த வீட்டு கட்டுமானம் தடையில்லாமல் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் இனிதே நடக்கணும். வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும், கடன் சுமைகள் குறையணும், மகனுக்கு தேவனுக்கு நல்ல திருமண யோகம் அமையணும், நல்ல மருமகள் கிடைக்கணும், மகள் போல குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை, வளம் பெருகணும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். பிள்ளையே, இன்று கனவாக இருக்கிறது நாளைக்கு நிஜமாக மாறும். இன்றைக்கு கண்ணீராக இருக்கிறது நாளைக்கு நன்றியோட மாறும். நம்பிக்கையை விடாதீங்க, பிரார்த்தனை நிறுத்தாதீங்க. இதோ ஆரத்தி பண்ணுறோம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.